நீதிமன்ற உத்தரவின்படி கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா வாகனங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இ-பாஸ் முறை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. அதன்படி பழனி ஐயம்புலி சோதனை சாவடியில் இ-பாஸ் பெறாமல் இருந்த வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அழகேஷ்குமார் வழங்க கேட்கலாம். அழகேஷ், வணக்கம். கள விவரங்களை பதிவு பண்ணலாம். அழகேஷ், நீதிமன்ற உத்தரவின்படி மலைவாச தலங்கான ஊட்டி கொடைக்கானலுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் சுற்றுலா வாகனங்களுக்கு இ-பாஸ் முறை இன்று முதல் நடைமுறைக்கு வந்தது. அதனையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுலா பயணிகள் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு அதாவது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி வார நாட்களில் 4000 வாகனங்களுக்கும் இறுதி நாட்களுக்கு 6000 வாகனங்களுக்கும் அனுமதிக்க வேண்டும் என ஒரு ஆணை பிறப்பித்தது. இந்த நிலையில் இன்று கொடைக்கானல் ரோடு ஐயம்புலி சாலை பழனி அருகே உள்ள ஐயம்புலி சோதனை சாவடியில் ஏராளமான சுற்றுலா வாகனங்கள் தொடர்ந்து ரம்ஜான் விடுமுறை முன்னிட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து இ-பாஸ் எடுக்காத வாகனங்கள் சோதனை சாவடியிலேயே இ-பாஸ் பெற்றுக்கொண்டும் மற்றும் கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். அதிகாரிகள் சோதனை இ-பாஸ் பெற்ற வாகனம் மட்டுமே அனுமதித்து வரும் நிலையில் தொடர்ந்து இ-பாஸ் பெற நெட்வொர்க் பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இ-பாஸ் முறையானது தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனையொட்டி கொடைக்கானலுக்கு செல்ல சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் சென்று வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அழகேஷ்குமார்.